வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன், நாடு முழுவதுமே ஒரு கடுமையான வெப்ப அலை என்பது வீசி வரக்கூடிய ஒரு சூழல்ல நாட்டிலேயே அதிகபட்சமாக மூன்றாவது அதிகபட்ச வெப்பநிலை என்பது நேற்றைய தினம் ஈரோட்டில் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில தான் அடுத்த சில தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி குமரிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருவதாகவும், இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை தென் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், வட தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் வருகின்ற 29ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வெப்பநிலையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 27ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்கள்ல புதுவை காரைக்கால் பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் ஈரப்பதத்தை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகிற 27ஆம் தேதி வரை தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் பிற்பகல்ல 30 முதல் 50% வரைக்கும் ஈரப்பதம் இருக்க வாய்ப்பிருப்பதன் காரணமாக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உடல் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதேபோல் வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற அடுத்த சில தினங்களுக்கு தமிழகத்துடைய வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 அல்லது 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.